ஸ்டாலின் அவர்கள் மட்டும் பிரதமர் ஆனால் இந்தியா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருந்துகிட்டே இந்த காங்கிரஸ் பண்ண துரோகத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகிறாரா இல்லையா பாருங்கள். இன்னைக்கு டிவிகே விஜய் ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிருக்கலாம், திமுகவை தோக்கடிச்சிருக்கலாம். ஆனால் திமுகவை நிர்வாக ரீதியாக திமுகவின் சாதனைகளை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. இன்னைக்கு ஸ்டாலின் தமிழ்நாட்டை எப்படி விட்டுட்டு போனாரு? கடைசி 2 ஆண்டுகளில் 10% பொருளாதார வளர்ச்சிக்கு மேலே கொடுத்துருந்தார். விஜயால் அதையெல்லாம் கொடுக்க முடியுமா? அதாவது ஸ்டாலின் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக விட்டுட்டு போயிருக்காரு. அதை இவரால் அப்படியே தக்க வைக்க முடியுமா சொல்லுங்கள்? அதுக்குள்ளேயே வந்து 1 மாதம் தான் ஆகுது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடி முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு வச்ச முதலீடெல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. அதை குறித்து மக்கள் இப்போதே கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வியில் எடுத்துக்கங்க, ஜிஆர் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகம், 50% மேலே அதிகம். அதாவது இந்த சினிமா பைத்தியங்கள் தற்குறிகள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இதுங்கள்ட்ட போயாடா சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசியிருக்கோம், ஜிஆர் ரேஷியோ பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு தோணுது. ஜிஆர் ரேஷியோ அப்படின்னா +2 முடிச்சுட்டு உயர்கல்வியில் எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் தான் 50%க்கு மேலே அதிகம். அதற்கு காரணம் புதுமை பெண் திட்டம். கல்லூரி படிக்கும் மாணவிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததுனால அதை பெறுவதற்காகவே மாணவிகள் கல்லூரியில் சேர்றாங்க. ஜிஆர் ரேஷியோ அதிகமாயிருக்கு. இதையெல்லாம் டிவிகே விஜய் அரசால் மிஞ்சிட முடியுமா? பொருளாதார வளர்ச்சியிலேயே தமிழ்நாடு நம்பர் 1. டிஆர்பி ராஜா அவர்கள் நிதியமைச்சராக இருந்து செஞ்சார். கல்வியில் ஜிஆர் ரேஷியோவில் நம்பர் 1. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்து சாதிச்சது. இதையெல்லாம் டிவிகே அரசு மிஞ்சிருமா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணார்? மகளிர் விடியல் பயணத்தை கொண்டு வந்தார். கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கதையை கேட்டிருப்பீங்க. நாங்கள் போனோம், ஆக்சிஜன் சிலிண்டரே கிடைக்கல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு. உடனடியாக கொரோனாவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா எல்லா குடும்பங்களுக்கும் எல்லாரும் தான் லாக்டவுனில் வீட்டில் இருந்தோமே 4000 ரூபாய் போட்டார். போட்டதோட சும்மா இருந்தாரா? அந்த கொரோனா பாதுகாப்பு உடைய போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்தாரு. அவர் வர்றாருன்னு சொல்கிறதுக்காகவே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வேலை சரியாக நடந்துச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரே மாதத்துலேயே நின்று போச்சு. கொரோனா காலத்தில் அவ்வளோ பேரோட உயிரை காப்பாற்றினார். ஏன் திமுக எம்எல்ஏ தீநகரை சேர்ந்த அன்பழகன் அவர் கொரோனா காலத்தில் போய் நான் சேவை செய்கிறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன், தலைவர் மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு போய் கொரோனா நோயாளிகளுக்காக உதவி செய்ய போய் தான் உயிரை விட்டார். ஆனால் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? கொரோனாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு துரைமுருகனை பார்த்து சிரித்தார். உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு பையன் அப்படின்னு சொல்லி சிரித்தார். கொரோனாவை அவ்வளவு அருமையாக கையாண்டார். ஒன்றிய அரசெல்லாம் அப்படி கையாண்டுச்சா? கிடையவே கிடையாது. இதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் ஆனன்னு சொல்கிறோம். அடுத்ததாக முதலமைச்சர் ஆன உடனே என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயரணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி லான், அமர்த்தியா சென், ரகுராம் ராஜன் இந்த மாதிரி உலக அளவில் நோபல் பரிசு வென்ற உலக அளவில் புகழ்பெற்ற பொருளாதார மேதைகளை ஆலோசகர்களாக வச்சுக்கிட்டார். ஆனால் இன்றைக்கு வந்த டிவிகே விஜய் ஆலோசகராக யாரை நியமித்தார்? வந்த நாளே அவருடைய தனிப்பட்ட ஜோசியக்காரராக ஆலோசகராக போடுறாரு. இதில் விஜயை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கோட்டு போடுறாராம், அது பெரியாரோட கொள்கை நினைவாக போடுறாராம். காரில் எங்கே போனாலும் ஜோசியக்காரரை கூட்டிகிட்டு போகிறாரு, வர்றாரு, கையில் அம்புட்டு கயிறு கட்டியிருக்காரு. பண்ணுறது பூரா பெரியார் கொள்கைகளுக்கு விரோதமாக. பெரியார் கொள்கைகள் குறித்தும் பேசுகிறதும் கிடையாது. சும்மா அரசியலுக்காக பெரியார் பற்றி பேசுகிறாரு. எங்கேயாச்சும் அவர் பெரியார் அண்ணான்னு சொல்லி ஒரு 4 தடவை 5 தடவை சொன்ன ஒரு வீடியோவை காமிங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. இப்படி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எல்லா இடத்துலையும் பொருளாதார வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனையை கேட்டுக்கிட்டு மாவட்டங்கள் தோறும் டைட்டில் பார்க்கெலாம் கொண்டு வந்தார். படித்த இளைஞர்கள் அந்தந்த ஊர்லேயே வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒன்றிய அரசுலேருந்து, அதாவது மோடி அரசு கிட்டத்தட்ட 2014 இப்போ வரைக்கும் பிரதமராக இருக்கார். ஒன்றிய அரசு எவ்வளோ பேரை பொருளாதார ஆலோசகராக போடுறாங்க, வர்றாங்க, போகிறாங்க. அவங்களால ஏதாச்சும் ஒரு நன்மை நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ட்ரெயினில் போகிறவங்களுக்குலாம் எதுக்கு மானியம், முதியோருக்கெல்லாம் எதுக்கு மானியம்னு சொல்லி கட் பண்ணாங்க. இப்போ திருப்பி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே கட் பண்ணியே வச்சுருந்தாங்க. அதனால் செலவாகுதாமா. சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தா செலவாகுதாமா, மிச்சம் பண்ணுறாங்களாம். சரி, இந்த மிச்சம் பண்ண காசில் என்ன பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தீங்க? மக்களுக்கு என்ன பொருளாதாரம் உயர்ந்துச்சு காமிங்க பார்ப்போம். ஒன்றும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாலின் தான் பிரதமர் ஆனன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாகத்திறன் கொண்டவர் ஸ்டாலின் அவர்கள். திமுகவில் இளைஞரணியை ஏற்படுத்தினதுல இருந்து, எம்எல்ஏவாக போட்டியிட்டதிலிருந்து, எதிர்கட்சி தலைவராக இருந்ததிலிருந்து, மேயராக இருந்ததிலிருந்து 40 ஆண்டு காலம் நிர்வாகத்தில் அவருக்கு அனுபவம் இருக்குது. இப்போ இருக்கவங்க 2500 தருவேன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஏதாச்சும் மூச்சு விட்றாங்களா? இருக்கிற 1000 ரூபாயை இன்னும் எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்போவே மக்கள் வந்து ஒரு பயத்தோடு இருக்காங்க. நம்ம பேரெல்லாம் நீடிக்குமா, இல்லை நம்ம பேரெல்லாம் நீக்கிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருக்காங்க.
இந்த மாதிரி வெல்ஃபேர் திட்டங்களும் சரி, இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் முன்னோடி. காலை உணவு திட்டம் சொல்லுங்கள், எம்கே ஸ்டாலின் இதுக்காகவே பிரதமர் ஆகணுமா இல்லையா? இந்தியா பூரா அனைத்து மாணவர்களுக்கும் காலை உணவு கிடைச்சா எப்படி இருக்கும்? வட இந்தியாவிலேருந்து இங்கே அவ்வளோ பேர் வேலை தேடி ஒடியாராங்களே, அவர்களையும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. மக்களே ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஒரு 2 விஷயத்தை உலகத்தில் தடுக்கவே முடியாது. ஒன்று இடப்பெயர்ச்சி, இன்னொன்று இனக்கலப்பு. நீங்கள் இன்றைக்கி ஜாதி வெறி பிடிச்சி போய் என்னென்னமோ பண்ணலாம், ஜாதி ஆணவ கொலை பண்ணலாம், இங்கிட்டு பேச விடாமல் பண்ணலாம், தடுத்து வச்சிருக்கலாம். இதெல்லாம் முடியவே முடியாது. உலகம் நீண்ட காலம் வாழக்கூடியது, பூமி நீண்ட காலம் வாழக்கூடியது, மனிதன் நீண்ட காலம் தன்னை தவமைத்து கொள்ளக்கூடியவன். இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் நினைக்கலாம், ஆனால் இந்த இடப்பெயர்ச்சியும் இனக்கலப்பையும் எவனாலையும் தடுக்கவே முடியாது. எம்கே ஸ்டாலின் இதுக்கெல்லாம் எதிராக இருக்காரா? சயின்டிஃபிக் படி நடக்கிறவர், எந்த மத வெறியும் தூண்டுறவர் கிடையாது, மொழி வெறி இனவெறியை தூண்டுறவர் கிடையாது. அதிகார குவிப்பை எதுக்குறவர் அவர். மாநிலங்களுக்கு உரிமையை கொடுங்க, நீங்களே எல்லாத்தையும் மேலேருந்து கீழே வரைக்கும் இது பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னு. தமிழ்நாடே ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தப்ப நீட்டு வேண்டான்னு சொன்ன ஒரே தலைவர் எம்கே ஸ்டாலின் தான். இன்னைக்கு நீட்டுனால எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராடுற மாதிரி ஆயிடுச்சு. +2 படிக்கிற பசங்கள்லாம் பாருங்கள், பரீட்சையை கேன்சல் பண்ணுறாங்க, திருப்பி வைக்கிறாங்க. நீட்டு மட்டுமா, இனிமேல் எல்லாத்துக்கும் பரீட்சை தான்டா. CUETன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம், நீ காலேஜ் போகணுனாலே பரீட்சை எழுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக ஆரம்ப புள்ளி? முதலாளித்துவ கட்சிகள், சோசியலிச கட்சிகள் இருக்குது. இந்த முதலாளித்துவ கட்சிகள் முதலாளிகளுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஏன் அப்படி CUT, நீ பரீட்சை எழுதுனா தான் காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் எல்லாத்தையும் கடைசியில் கை கழுவி விட்டுரும், எல்லாம் தனியார் மையத்திட்ட போயிடும். நீங்கள் CUT எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற கல்லூரிகளுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. நீங்கள் அதிக மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல உச்சமான கல்லூரியில் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி கீழேன்னு சொன்னால் ரேங்கிங்கில் கம்மியாக இருக்க காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஆக மொத்தம் எல்லாருக்குமே படிக்க இடம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. அந்த அளவுக்கு தனியார் கல்லூரிகள் இருக்காது. தனியார் கல்லூரிகள் எப்படி ஆரம்பிப்பாங்க? டிமாண்ட் அண்ட் சப்ளையை பார்ப்பாங்க. எப்போவுமே டிமாண்ட் இருக்கிற மாதிரியே வச்சுக்குவாங்க. அதனால் எல்லாராலையும் உயர்கல்வி படிக்க முடியாது. ஆனால் உயர்கல்வியை பணமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி CUT, நீட்டு இப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு அரசாங்கம் இதில் இருந்தெல்லாம் கலண்டுக்கும். அரசாங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு அரசியல் பண்ணதாயா அரசாங்கம், மக்களுக்கு நல்லது பண்ணவா அரசாங்கம்? இதுதான் முதலாளித்துவ கட்சிகளோட கேள்வியும் பதிலுமே. சோசியலிச கட்சிகள் அப்படி கிடையாது. MK ஸ்டாலின் குளத்தூரில் காலேஜ் ஆரம்பித்தார். எவ்வளவா காலேஜ் ஆரம்பித்தார். இந்து அறநிலையத்துறை சார்பாலாம் அவ்வளோ காலேஜ் ஆரம்பித்தாங்க. எதுக்கு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்லாம் எதிர்கட்சி தலைவர் கேட்டார். படிப்பு, மாணவர்களுக்கு படிப்பு கூட செய்யக்கூடாது, உண்டியல் காசு எடுத்து நீ ஏன் காலேஜ் ஆரம்பிக்கிறான்னு கேட்டாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எப்போதுமே அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறவர். தமிழ்நாட்டு மக்கள் படித்தாதான் மேலே வர முடியும், தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேற முடியும்னு நினைக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் திறந்தாங்க தெரியுமா? இந்த மாதிரிலாம் இந்தியா பூரா நடக்கணும்னா எம்கே ஸ்டாலின் தான் பிரதமராக வரணும். வேற யார் பிரதமராக வரணும்? 1996 மேயர் ஆனார் எம்கே ஸ்டாலின். எவ்வளவு பாலங்கள், சென்னைனாலே பாலங்கள் தான் சொல்லி இந்தியாவில் இருக்க அனைத்து பத்திரிகைகளும் எழுதினேன். சென்னைக்கு போனாலே பாலங்களாக இருக்கியா, ஓவர் பிரிட்ஜாக இருக்கியா, ஃப்ளை ஓவராக இருக்கியான்னு எழுதினாங்க. ஆனால் எழுதிட்டு அப்படி சும்மாவாக விட்டாங்க. கலைஞரும் ஸ்டாலினும் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கட்டுறாங்க, சிமெண்ட் கம்பெனிகள்கிட்ட பணம் வாங்குறதுக்காக கட்டுறாங்க அப்படின்லாம் எழுதுறாங்க. இப்படியெல்லாம் போய் சொன்னால் மக்களை ஈஸியாக டிஎம்கேக்கு எதிராக திருப்ப முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் சென்னைக்கு போயிருந்தேன். துறைப்பாக்கத்திலிருந்து இங்கிட்டு தாம்பரம் வர வேண்டி இருந்துச்சு. அப்போ மேடவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பாலம். அப்போ என் கூட வந்த சென்னையில் வசிக்கிற நண்பட்ட சொல்கிறேன், பாடுறா வேளச்சேரி துறைப்பாக்கம் இதெல்லாம் இணைச்சி தாம்பரம் போகிறதுக்காக சூப்பராக மேம்பாலம் கட்டியிருக்கு திமுக அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், இங்கெல்லாம் மேம்பாலமே தேவையில்லை, திமுக சம்பாதிக்காக கட்டியிருக்கு அப்படிங்கிறான். பெரும்பாலானவரோட எண்ணம் அப்படி தான் இருக்குது. ஏதாவது மீடியாவில் டிஎம்கே கெட்டதாச்சும் சொல்லி ஏதாச்சும் வந்தால் அப்படியே நம்புகிறாங்க. வேறு யாராச்சும் ஆட்சி செஞ்சாலும் டிஎம்கேவை தான் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே மீடியாக்கள் உங்களை பழக்கி வச்சிருச்சு, பழகிட்டீங்க நீங்களும். அப்படி தான் சொல்ல தோணுது. நெருங்கினவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்ல முடியலை. உறவினர்கள்ட்ட சண்டை வந்துடும், நண்பர்கள்ட்ட சண்டை வந்துடும் அப்படின்னா நிறைய அரசியல் பேச முடியலை. இந்த மேடவாக்கம் பிரிட்ஜில் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் போயிருக்கீங்களா? தாம்பரம் வேளச்சேரி அந்த துறைப்பாக்கத்தை இணைக்கிற பிரிட்ஜு. காலையில் வெள்ளனம் போங்க, அவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க. சாயந்தரம் போல் அங்கே வாங்க, எவ்வளவு டிராஃபிக், அந்த மேம்பாலத்தினால எவ்வளவு வசதி, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. மக்கள் ஆச்சரியமாக இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், 1996 வேளச்சேரியில் பறக்கும் ரயில் விட்டார் தலைவர் கலைஞரும் ஸ்டாலினும். அன்னைக்கெல்லாம் இது தேவையான்னு சொன்னாங்க. டைடல் பார்க்கு கட்டினதெல்லாம் பார்த்து சிரித்தாங்க. இன்றைக்கி அந்த ECR OMR அவனியெல்லாம் பாருங்கள், அமெரிக்கா மாதிரி இருக்குது, எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸ்ரீபெரும்புதூர் இன்றைக்கி ஒரு நகரம் உருவானதுக்கு காரணமே திமுக தான். சரி விடுங்க, நம்ம ஸ்டாலின் அவர்கள் சாதனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேயராக இருந்தே அவ்வளவு சாதனைகள். சென்னையில் இருக்க பாலங்களை பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் காலத்திலேயோ இல்லை டிஎம்கே காலத்திலேயோ கட்டப்பட்ட பாலங்களாக தான் இருக்கும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பெங்களூருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ 2025 கூட பெங்களூருக்கு போனேன். அங்கெல்லாம் 5 மணிக்கு மேலே எப்படி டிராஃபிக் தெரியுமா?
நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 5 மணிக்கு கிளம்புறீங்க, 7 மணி ட்ரெயினை பிடிக்கன்னா அதிசயம்தான். அந்த 10 கிலோமீட்டரை நீங்கள் 2 மணி நேரத்திலேயே கரெக்டாக போய் சேர்ந்துட்டீங்கன்னா அது ஒரு அதிசயம்தான். என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டிராஃபிக்கில் சிக்னல் விழுகும், உடனே எல்லோரும் அவங்கவுங்க வண்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. காரில் எனக்கு தெரியல, நான் போன ஆட்டோவை ஆஃப் பண்ணிட்டாங்க, பக்கத்தில் நிற்கிற பைக்கெல்லாம் பார்க்குறேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, சீட்டை விட்டு எந்திரிச்சு 2 காலையை வச்சுட்டு நிற்கிறாங்க. என் பக்கத்தில் இருக்க பைக்கில் நிற்கிறவங்களாம் மொபைலில் நோண்டுறாங்க, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ரீல்ஸு பார்ப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிறாங்க பெங்களூரில் அந்த டிராஃபிக்கில். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. ரொம்ப நான் உன்னிப்பாக ஒவ்வொரு சிக்னலையும் கவனிச்சிட்டு போகிறேன். ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த சிக்னல் விழுந்து க்ரீன் விழுகு இல்லையா, இவங்க போகிறதுக்குள்ளே அடுத்த ரெட்டு விழுந்துடும். அதாவது ஒரே சிக்னலில் இவங்க 2 முறை நிற்கிற மாதிரி ஆகுது. இதே சென்னையில் போய் பாருங்கள், சிக்னலு 5 4 இப்படி தான் வந்துட்டு இருக்கோம். ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவான், நொய் நொய் நொய்னு ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். பெங்களூர் மக்கள் அது சிக்னலில் டிராஃபிக் ஜாமாகவே இருந்தாலும் அந்த ஃபேஸ்புக் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறதுலாம் டிராஃபிக்லேயே பார்த்து முடிச்சுருவாங்க போல இருக்கு. வீட்டில் போய் ஃப்ரீயாக இருப்பாங்க போல இருக்கு. அங்கே தான் டைம் இல்லையா, போய் படுக்க வேண்டியதானே. சென்னையில் ரொம்ப இலகுவாக போகிறதுனால மக்கள் ஒரு டென்ஷனாகவே அலையிறாங்க. அந்த டைமுக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியாது போல இருக்குது. மச்சி 10 மணிக்கு அங்கே இருப்பான்டா அப்படின்னு போகும்போது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா ஆறுனா நொய்னு அடிக்க வேண்டியது போல இருக்குது. போய் பாருங்கள், பெங்களூர்லலாம் பாருங்கள், இந்த 2026லையும் போய் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள் 5 மணிக்கு மேலே. அதே சென்னையில் போய் பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் தொலைநோக்கு பார்வையோடு சென்னையில் போடப்பட்ட பாலங்கள் தான். இந்த மாதிரி ஒன்றிய அரசு எல்லாம் செய்யுமா? ட்ரெயினில் போயிருக்கீங்களா நீங்கள்? நல்ல நாள்லேயே சாதாரண நாள்லேயே போங்க. ட்ரெயினில் நீங்கள் அன்ரிசர்வில் போயிருக்கீங்களா? இப்போலாம் ரிசர்வேஷன்லேயே போக முடியல. ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறவனே பாத்ரூம்கிட்ட உட்காந்து போகிறான்னு வீடியோ போடுறான். அந்தளவுக்கு வட மாநில தொழிலாளர்கள் வந்துட்டு போகிறாங்க, கூட்டம் தாங்க முடியல. அதற்கெல்லாம் ட்ரெயின் நல்லா விட்றாங்களா ஒன்றிய அரசு? இதெல்லாம் மாறணும்னா எம்.கே. ஸ்டாலின் தான் பிரதமர் ஆகணும், வேறு யார் ஆகணும்?